ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டடி வித் ஆஷி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் நான் ஒரு 9:30க்கு மேலே படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். எக்கனாமிக்ஸ் தான் எடுத்தேன். ஒவ்வொன்றா எடுத்து வாசித்து ரீட் பண்ணி மார்க் பண்ணி நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், இருந்தாலும் நமக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் டயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு 2 hours கிட்ட ஸ்டடி பிளான் வச்சுருந்தேன். பட் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா டைமிங் போச்சு. கண்டினியூஸாக தொடர்ந்து ஒரு 3 hours கிட்ட படிச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் எக்ஸாம் டயத்துலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நோட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு புக்ஸில் படிக்க தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலருக்கு இந்த பிடிஎஃப் லேப்டாப்பில் படிக்கிறதுக்கு பிடிக்கும். பட் எனக்கு அது சுத்தமாக செட் ஆகாது. எனக்கு லேப்டாப் ரொம்ப நேரம் பார்த்தா தலைவலி வந்துடும். ஸோ எனக்கு இந்த புக்கில் மார்க் பண்ணி படித்து அந்த மாதிரி நோட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுவேன். அதை தாண்டி மற்ற நேரம் நான் புக்ஸில் மட்டும்தான் அதிகமாக நோட் பண்ணி படிப்பேன். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நான் போட்டு வச்சுருந்த ஸ்டடி பிளானை நான் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நான் ரிவிஷனுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போ சண்டே பார்த்திங்கன்னா நான் ரிவிஷன் பண்ணுவேன். அந்த 6 days என்ன படித்தோம் அப்படிங்கிறத ரீகால் பண்ணி அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது 1 week ஸ்டடி பிளானும் நான் நோட்டில் நோட் பண்ணி வச்சுப்பேன். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.